சொர்க்கலோகமே கீழிறங்கி வந்தது போல் அந்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சி களை கட்டியிருந்தது. சென்னையில் உள்ள அந்த நட்சத்திர ஹோட்டலில் விருந்தினர்கள் வருகையால் கூட்டம் நிரம்பி வழிய, அன்று காலைதான் பழனி முருகன் கோவிலில் தங்கள் திருமணத்தை முடித்துக்கொண்டு இப்போது உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் ஆசியை நாடி மணமேடை மீது புதுமண ஜோடியாக கார்த்திகேயன், நித்யபூரணி நின்று கொண்டிருந்தனர். மறுபக்கம் மேடை அமைத்து இன்னிசை குழு தங்களின் மெல்லிய இசைமழையால் விருந்தினர்களை மகிழ்வித்துக் கொண்டிருந்தனர். அந்த இசைமழையில் சிலர் நனைந்தபடி அமர்ந்திருந்தனர். சிலர் உறவுகளோடும் நட்புகளோடும் கதை பேசியபடி அமர்ந்திருந்தனர். ஒரு பக்கம் அறுசுவை உணவுகள் பஃபே முறையில் வைத்திருக்க, ஒரு கூட்டம் அதை ருசி பார்த்து கொண்டிருந்தது. ஆனாலும் அத்தனை பேருடைய கண்களும் அந்த தேவலோக ஜோடி கார்த்திகேயன், நித்யபூரணியை வட்டமிட்டுக் கொண்டிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். மேட் ஃபார் ஈச் அதர் என்ற ஆங்கில வார்த்தைக்கு தகுந்தாற்போல் இருவரும் அத்தனை பொருத்தமாக இருந்தனர். மணப்பெண்ணுக்கு 19 வயதா? பார்த்தால் அப்படி தெரியவில்லையே. 29 வயதான கார்த்திகேயனை பார்த்தால் மட்டும் அப்படி தெரிகிறதா என்ன? சிறு வயதிலிருந்தே முறையான உடல் பயிற்சியும் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் அவன் அருகில் நெருங்காததால் பார்ப்பதற்கு 25 வயதிற்குரிய தோற்றம்தான் அவனிடம் தெரிந்தது. நித்யாவும் அவனுக்கு அருகில் சிறிய பெண் போல் தெரியாமல், அவள் இயல்பிலேயே உயரம் என்பதால் புடவை, நகைகள் என்று அவளது ஆடை அலங்காரம் அவளை அவனது வயதுக்கு இணையான தோற்றத்தோடு காட்சியளிக்க செய்தது. அவர்களை பற்றி விபரம் அறியாதவர்களுக்கு அவர்களின் இந்த 10 வயது வித்தியாசம் பெரிதாக தெரியாதது போல் கண்ணுக்கு நிறைவாக காட்சியளித்தனர். ஆனால் தெரிந்தவர்களுக்கோ அவர்கள் மனதில் அது ஒரு குறையாக தெரிந்தாலும், இப்போது இருவரையும் சேர்த்து ஜோடியாக பார்க்கும்போது அந்த குறைகள் எல்லாம் மாயமாக மறைந்து போயிருக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அவர்களின் இந்த ஜோடி பொருத்தமே அவர்களுக்கிடையே உள்ள மற்ற பொருத்தங்களையும் ஆராய்ந்து பார்க்க விடாது. ஆனால் எத்தனை பொருத்தங்கள் சரியிருந்தாலும் இல்லாவிட்டாலும் மனப்பொருத்தம் ஒன்று இருக்க வேண்டுமே. அது இருவரிடமும் இருக்கிறதா? இருவரும் பிடித்துதான் திருமணம் செய்து கொண்டார்களா என்று கேட்டால் அதற்கு அவர்கள் இருவரும் தான் பதில் கூற வேண்டும். ஆனால் இந்த அதிமுக்கியமான கேள்வி தோன்றியதே மணப்பெண்ணான நித்யபூரணிக்குத்தானே. கார்த்திக் மாமா என்னை பிடித்துதான் மணந்தாரா? அவருக்கு நான் பொருத்தமானவள் தானா என்ற கேள்வியை தாங்கியபடிதான் அவள் மணமேடையில் தன் கணவன் அருகே நின்று கொண்டிருந்தாள். இந்த கேள்வி இப்போது அவளுக்கு தோன்றியதில்லை. இவர்கள் திருமணம் பற்றி இவர்களின் பாட்டி குறிஞ்சி அம்மாள் பேசியதிலிருந்தே அவளுக்கு தோன்றிய ஒன்று. ஆனால் அதற்கான விடை கிடைக்கும் முன்னரே அவளுக்கு அவளது தாய்மாமன் மகன் கார்த்திகேயனுக்கும் திருமணமே முடிந்துவிட்டது. தாய்மாமன் மகனாக இருந்தாலும் அவளுக்கு கார்த்திகேயனை 1 வருடமாகத்தான் தெரியும். அவளுக்கு கருத்து தெரிந்ததிலிருந்து அன்னை தந்தையை தவிர அவளுக்கு யாரையும் தெரியாது. எந்த உறவுக்காரர்களோடும் ஒட்டி உறவாடாமல் அவளின் பெற்றோர்கள் தனியாகத்தான் இருந்தனர். தன் பிறந்த வீட்டில் உள்ளவர்களிடம் உறவை முறித்துக் கொண்டு அவளின் தந்தை இந்த ஊருக்கு தன்னை அழைத்து வந்து விட்டதாக அவளின் அன்னை வஞ்சி அடிக்கடி சொல்வார். ஆனால் பிறந்த வீடே வேண்டாம் என்று மனைவியை கூட்டி வந்த பிறகு அவளின் பிறந்த வீட்டை விட நன்றாக பார்த்து கொள்ள வேண்டியது கணவனின் கடமை அல்லவா? ஆரம்பத்தில் அப்படித்தான் நித்யாவின் தந்தை அவளின் அன்னையை நன்றாக பார்த்து கொண்டார். ஆனால் அதற்கு பிறகு குடிப்பழக்கம் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கொண்டு வீட்டு பொறுப்பை தட்டி கழிக்க ஆரம்பித்தார். வீடு கஷ்டமான சூழ்நிலைக்கு ஆளாக வஞ்சிதான் வேலைக்கு செல்ல வேண்டியதாக இருந்தது. அவர்கள் இருப்பிடமும் வாடகைக்கு விட்டிருந்த ஒரு குடிசை வீட்டில் வாழ வேண்டும் என்ற நிலைக்கு வந்துவிட்டது. நித்யாவையும் ஒரு அரசு பள்ளியில்தான் சேர்த்திருந்தார்கள். அவள் 12ஆம் வகுப்பு முடிக்கவும் அந்த நேரத்தில்தான் அவளின் தந்தைக்கு குடிப்பழக்கத்தால் உடல்நலம் மோசமாகி படுத்த படுக்கையானார். வஞ்சிக்கு கணவனோடு இருந்து கவனித்துக் கொள்ள முடியாமல் வேலைக்கு செல்ல வேண்டிய கட்டாயம். அதனால் நித்யாவை கல்லூரியில் சேர்க்காமல் அவளை தன் தந்தையை பார்த்து கொள்ள வீட்டிலேயே இருக்க வைத்து விட்டாள். அவளுக்கும் 10வது வரை தமிழ் வழி கல்வி படித்ததால் நன்றாகவே படித்து வந்தாள். ஆனால் 11ஆம் 12ஆம் வகுப்புகளில் ஆங்கில மொழி வழியாக படித்ததால் அவளுக்கு படிப்பு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. டியூஷன் சேர்ந்து படிக்கவும் வசதி இல்லை. அதனால் 12ஆம் வகுப்பில் மிகவும் குறைவான மதிப்பெண்கள் வாங்கி தேர்ச்சி பெற்றிருந்தாள். அது அவளுக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கி, நம்மால் கல்லூரியை சேர்ந்தால் நன்றாக படிக்க முடியுமா என்று யோசிக்க ஆரம்பித்து விட்டாள். அதனால் தந்தையை பார்த்து கொள்ள சொன்ன போது அதை ஏற்றுக்கொண்டு அவளும் வீட்டிலேயே இருந்து விட்டாள்.
கணவன் பொறுப்பில்லாமல் இருந்தபோது கூட வஞ்சி அவரை பற்றி புலம்பிக் கொண்டிருப்பாளே தவிர அவளை வெறுத்ததில்லை. அவர்களுக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகளும் சண்டைகளும் வரும். ஆனால் நித்யாவை பொறுத்தவரை தந்தை அவள் மீது பாசத்தை பொழிவார். முதலில் 2 ஆண் குழந்தைகள் பிறந்து இறந்ததால் 3வதாக அவரின் முன்னோர்களை வழிபட்ட பிறகே மகள் பிறந்து அவளும் நல்லபடியாக இருந்ததால் தன் அன்னையின் பெயரையே வைத்து நித்திமா நித்திமா என்று அவளிடம் பாசமாக இருப்பார். சரியாக வேலைக்கு போகவில்லை என்றாலும் கிடைக்கும் வருமானத்தில் அவளுக்கு என்று ஏதாவது வாங்கி கொடுத்து அவளை பாசமாக பார்த்து கொண்டார். அதனால் நித்யாவிற்கும் தன் அன்னையை விட தந்தையைத்தான் அதிகம் பிடிக்கும். உடல் நலம் சரியில்லாமல் இருந்தவரை பார்த்துக் கொள்வதில் அவள் என்றுமே தயக்கம் காட்டியதில்லை. 1 வருடத்திற்கு மேலாக படுத்த படுக்கையாக இருந்த தந்தை திடீரென உடல்நலக் குறைவு மோசமாகி இறந்தும் விட்டார். அதன் பிறகுதான் வஞ்சி மகளை அழைத்து கொண்டு தன் பிறந்த வீட்டிற்கே வந்து விட்டாள். அன்னையின் பிறந்த வீடு என்று சொன்னால் சாதாரணமானது அல்ல, அது மாளிகை. இப்படி ஒரு பெரிய வசதியான வீட்டில்தான் தன் அன்னை பிறந்து வளர்ந்தாளா என்று நித்யா வியந்தாள். அதற்கு வஞ்சியோ பிறக்கும் போது இந்த அளவிற்கு வசதி இல்லை, ஆனால் எது கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் வாங்கி கொடுத்துதான் வளர்த்தார்கள். உன்னோட தாத்தா, அப்புறம் உன் மாமா, இப்போ உன்னோட மாமா பையனாத்தான் இருக்கணும். இப்படி ஒவ்வொருத்தரோட தீவிர உழைப்பு தான் இப்படி ஒரு வசதி இவங்களுக்கு கிடைச்சிருக்கு என்றார். அதை சொன்ன அன்னையை நித்யா வியந்து பார்த்தாள். தந்தையோடு கஷ்டப்பட்ட காலங்களில் ஒருபோதும் பிறந்த வீட்டில் நான் எத்தனை வசதியாக இருந்தேன், என்னை இப்படி கூட்டி வந்து கஷ்டத்தில் வைத்திருக்கிறாயே என்று தந்தையிடம் அவர் கூறியதே இல்லை. ஒழுங்கா வேலைக்கு போ, நல்ல ஆளுங்க கூட பழக்கம் வச்சுக்க, ரொம்ப குடிச்சு உடம்ப கெடுத்துக்காத, நமக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு கல்யாணம் செய்ய பணம் வேண்டாமா, இப்படித்தான் தந்தையிடம் அவள் புலம்பி பார்த்திருக்கிறாள். ஏம்மா, நம்ம இத்தனை கஷ்டப்பட்டோம், அப்பெல்லாம் பாட்டி கிட்ட இல்ல மாமா கிட்ட உதவி கேட்கணும்னு நீ நினைக்கவே இல்லையா என்று நித்யா வஞ்சியிடம் கேட்கும்போது, உங்க அப்பா நல்லபடியா தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தவர் தான், என்னை நல்லா வச்சிருப்பாருன்னு தான் அவருக்கு என்னை கட்டி கொடுத்தாங்க. அவரும் ஆரம்பத்துல என்னை நல்லாதான் பாத்துக்கிட்டாரு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் கூட சில பேரை கூட்டு சேர்த்து தொழில கவனிக்க போய் அவங்க கவனக்குறைவால தொழில் நஷ்டத்தை காட்ட ஆரம்பிச்சது. உங்க அப்பா நண்பர்கள்னா உயிரே கொடுப்பாரு, அதே போல கௌரவம் பாப்பரும் கூட. தொழில் நஷ்டத்தை சரி செய்ய உங்க மாமா கிட்ட பணம் கேட்டாரு, அதுவும் கடனாதான். கடனா எதுக்கு, என்னோட தங்கச்சிக்கு சும்மாவே தருவேன், ஆனா அந்த கூட்டாளிங்களை விட்டு தனியா தொழில் நடத்துங்க, அதுவும் லாபம் என்னோட தங்கச்சி பேர்ல தான் இருக்கணும்னு உங்க மாமா கண்டிஷன் போட்டாரு. என்னோட பொண்டாட்டி பேர்ல செய்யறதுக்கு நானே செய்வேன், நீ என்ன சொல்றது, நீ பணம் தரேன்னு தானே இப்படி எல்லாம் பேசுற, உன்னோட பணமே வேண்டான்னு சொல்லி இருந்த சொத்து பத்தை வித்து கடனை அடைச்சவரு குழந்தையா இருந்த உன்னையும் என்னையும் கூட்டிட்டு போயிட்டாரு. ஆரம்பத்துல நல்ல வேலைக்கு போய் நல்ல சம்பாத்தியம்னு நம்மள நல்லாதான் பாத்துக்கிட்டாரு. ஆனா கூட சேர்ந்த கூட்டாளிங்க சரியில்லாம அவர் அப்படியே மாறி போயிட்டாரு. நம்மள நல்லா வசதியா வச்சுக்கலனாலும் நம்ம மேல அளவுக்கு அதிகமா அன்பும் பாசமும் வச்சிருப்பாரு. இது நான் சொல்லிதான் உனக்கு தெரியணும்னு இல்ல, கஷ்டப்படுறமேன்னு உன்னோட பாட்டி கிட்டயோ இல்ல மாமா கிட்டயோ உதவின்னு போய் நின்னா அவங்க செய்ய மாட்டேன்னுலாம் சொல்ல மாட்டாங்கதான். ஆனா என் மேல இருக்க பாசத்துல உங்க அப்பாவை ஏதாவது சொல்லிட்டா அவரால தாங்கிக்க முடியாது, அவர் வருத்தப்படுறத என்னாலையும் பார்க்க முடியாது. எங்க இருந்தாலும் நான் நல்லா இருப்பேன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது அப்படியே இருக்கட்டும்னு நானும் அப்படியே ஒதுங்கியே இருந்துட்டேன். ஆனா இப்போ உங்க அப்பா இல்லாத சூழ்நிலையில உன்னை கரை சேர்க்கணுமே, அதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன் என்று தன் மனதில் இருந்ததை பரிமாறிக்கொண்டார். இருந்தாலும் மாமா வீட்டில் வரவேற்பு எப்படி இருக்குமோ என்று மனதில் லேசான அச்சத்தோடு நித்யா இருக்க, அவளது பாட்டிக்கும் மாமாவிற்கும் இவர்கள் இருவரையும் பார்த்த மகிழ்ச்சியில் கண்களில் ஆனந்த கண்ணீரே வந்துவிட்டது. அதிலும் இத்தனை நாள் அவர்கள் இருந்த நிலைமையையும் கணவன் இறந்த விஷயத்தையும் வஞ்சி சொல்லவும், ஏண்டி இத்தனை கஷ்டப்பட்டிருக்க, நீ எங்க இருக்க, என்ன செய்யறன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்த எனக்கும் உன்னோட அண்ணனுக்கும் சொல்லணும்னு உனக்கு தோணல? நீங்க இங்கிருந்து போன கொஞ்ச நாள் உன்னோட அண்ணன் உங்களை பத்தி தகவல் தெரியாம எப்படிலாம் அலைஞ்சான் தெரியுமா? ஆனா உங்களை பத்தி எந்த விவரமும் கிடைக்கல. உன்னோட புருஷன் தான் வீம்பா இருந்தா உனக்கு என்னடி, நாங்க இங்கதான் இருக்கோம், இப்படி இருக்கோம்னு நீ ஒரு தகவல் சொல்ல மாட்டியா? உன்னோட புருஷனை பேசிட்டோன்னு உனக்கும் கோபமா? அதுக்கு எதுக்கு அப்படி பேசணும்? உன்னோட எதிர்காலம் நல்லா இருக்கத்தானே. அதை 2 பேரும் புரிஞ்சிக்காம நீங்க தான் கஷ்டப்பட்டீங்கன்னா என்னோட பேத்தியையும் கஷ்டப்பட வச்சுட்டீங்களே.
உங்களை பத்தி எந்த தகவலும் தெரியாம வருஷம் பாட்டுக்கு போகவும் உங்களை எல்லாம் பார்க்காமலே செத்துருவணும்னு நினைச்சேன். இப்பவாது இந்த அம்மாவை பார்க்க வரணும்னு உனக்கு தோணுச்சே. ஏண்டி, உன்னோட புருஷனுக்காக யோசிச்சுதான் இத்தனை நாள் எங்களை விட்டு ஒதுங்கி இருந்த. சரி, அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு போனப்புறவாது எங்களுக்கு தகவல் சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் இறந்ததுக்கு கூட தகவல் சொல்லாம எல்லாத்தையும் தனியாளா இருந்து முடிச்சுட்டு வர எவ்வளவு கல்மனஸ்டி உனக்கு என்று குறிஞ்சி அம்மாள் மகளை திட்ட, விடுங்கம்மா, முடிஞ்சதை பத்தி இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு, இனி நடக்கிறத பார்க்கணும். இப்பவாது வஞ்சிக்கு இந்த அண்ணனும் அம்மாவும் இருக்கிறது ஞாபகம் வந்துச்சே, அதுக்கு சந்தோஷப்படுங்க என்று வஞ்சியின் மூத்த சகோதரனும் நித்யாவின் தாய் மாமனும் ஆகிய ஞான செல்வம் பேசவும், குறிஞ்சி அம்மாளும் அதை ஆமோதிப்பது போல் தலையாட்டியவர், என்னோட அப்பன் இந்த முருகனுக்கு என் மேல கொஞ்சம் இரக்கம் இருக்கு, அதான் உங்களை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டான் என்று நெகிழ்ச்சியோடு கூறியவள் மகளையும் பேத்தியையும் அணைத்து தன் பாசத்தை வெளிப்படுத்தினாள். அதன் பிறகு பாட்டியோடும் மாமாவோடும் நித்யா நெருக்கமாகிவிட்டாள். ஞான செல்வத்தின் மனைவி கார்த்திகேயனின் 16 வயதிலேயே உடல் நலம் சரியில்லாமல் இறந்து போய்விட்டாள். அந்த விஷயம் கூட தெரியாமல் இருந்து விட்டேனே என்று வஞ்சி வருத்தப்பட்டு பேசினாள். மகனும் தொழிலில் தீவிரத்தை காட்ட ஆரம்பிக்க குறிஞ்சி அம்மாள் தன் பேரனையும் கவனித்துக் கொண்டு வீட்டு பொறுப்புகளையும் பார்த்து கொண்டார். வீட்டில் முக்கிய முடிவுகளை எடுப்பவரும் அவரே. இப்போது மகளும் பேத்தியும் வரவே அவளுக்கும் கொஞ்சம் பாரம் குறைந்தது போல் இருந்தது. அவர்கள் இருவரும் அனைத்தையும் கவனித்துக் கொள்ள அவள் வெறும் மேற்பார்வை மட்டும் பார்த்து கொள்வார். வீட்டு நிர்வாகத்தையும் வஞ்சியிடம் அவர் ஒப்படைக்க நினைக்க, உங்களால முடியும் வரைக்கும் நீங்களே பார்த்துக்கங்கம்மா, அப்புறம் கார்த்திக்கு கல்யாணம் ஆனா அவனோட மனைவி வந்து பொறுப்பு எடுத்துக்கிட்டோம், அதான் முறையும் கூட என்று கூறிவிட்டாள். நித்திய பூரணிக்கு அந்த வீடும் உறவுகளும் கொஞ்ச காலத்திலேயே நெருக்கமாகிவிட்டாலும் கார்த்திகேயனிடம் மட்டும் அவள் கொஞ்சம் தள்ளியே இருந்தாள். பார்ப்பதற்கு கம்பீரமாக அழகாக இருந்தாலும் எப்போது பார்த்தாலும் அவன் அலைபேசியில் யாரிடமாவது பேசிக்கொண்டிருக்கும் ஆங்கிலம் அவனிடம் இருந்து அவளை கொஞ்சம் தள்ளி நிற்கவே சொல்லும். அவனுமே அவளையும் வஞ்சியையும் முதலில் பார்த்தபோது அப்பாவும் பாட்டியும் அடிக்கடி உங்களை நினைச்சு கவலைப்படுவாங்க, இப்போ நீங்க வந்ததுல சந்தோஷம் அத்தை என்றவன் நித்யாவிடம் படிப்பு பற்றி விசாரித்துவிட்டு அதோடு அமைதியாகி விட்டான். அதற்கு பிறகு அவளை பார்க்கும் போதெல்லாம் ஒரு புன்னகை, சின்ன விசாரிப்புகள், பேச்சுகளோடு நிறுத்திக் கொள்வான். அதை தாண்டி இருவருக்கும் இடையே அத்தை மகள் மாமன் மகன் என்ற உறவு முறையின் நெருக்கமோ கேலி பேச்சுகளோ இருந்ததில்லை. கார்த்திகேயனின் படிப்பு, வசதி, அவளை விட 10 வயது பெரியவன், இதெல்லாம் நித்யாவை அவனிடம் இருந்து தள்ளியே நிறுத்தி வைத்திருந்தது. ஆனால் இருவரையும் மன வாழ்க்கையில் இணைக்க வேண்டும் என்பது குறிஞ்சியம்மாளின் விருப்பமாக இருந்தது. அதை தன் மகனிடமும் மகளிடமும் கூறிய போது அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டனர். ஞான செல்வத்திற்கு அன்னை எடுக்கும் முடிவு சரியாக இருக்கும் என்ற எண்ணம் இருப்பதால் அவர் அதை மறுக்கவில்லை. வஞ்சிக்கு மகளை நல்லபடியாக திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான். ஆனால் இப்போது இந்த வீட்டுக்கே மகளை மருமகளாக்குவது பற்றி தன் அன்னை பேசியதும் அவளுக்கே மிகவும் மகிழ்ச்சி. அன்னை சொன்னதை அப்போதே ஏற்றுக்கொண்டாள். ஆனால் இது நித்யாவிற்கு தெரியும் போது, கார்த்திக் மாமாவை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது, அவருக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாதவனா என்ற எண்ணம் தோன்ற ஆரம்பித்து விட்டது. வஞ்சியும் அவளிடம் விஷயத்தை கூறிய போது தன் மனதில் இருப்பதை அப்படியே கூறினாள். இதெல்லாம் தேவையில்லாம எதுக்கு யோசிக்கிற, பார்க்க கண்ணுக்கு லட்சணமா இருக்க, அது போதாதா, உன்னை வேணான்னு கார்த்திக் சொல்ல மாட்டான் நித்தி, அதனால நீயா இந்த கல்யாணம் வேண்டாம்னு பாட்டி மாமா கிட்ட உளறி வைக்காத, இது உனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் என்று எடுத்து சொல்லி புரிய வைத்தாள். ஆனாலும் கார்த்திக் மாமா இந்த திருமணத்திற்கு மறுப்பு சொல்வாங்க என்றுதான் நித்யா நினைத்தாள். அதற்கேற்றால் போல் ஒரு நாள் பாட்டியை பார்க்க அவர் அறைக்கு அவள் செல்ல, உள்ளே கார்த்திகேயன் பாட்டியோடு பேசிக் கொண்டிருந்தான். அவள் அறைக்கு அருகே போகும்போதே, என்ன பாட்டி, எனக்கும் நித்யாவுக்கும் கல்யாணமா, என்ன விளையாடுறீங்களா, அவ வயசு என்ன, என்னோட வயசு என்ன, இதெல்லாம் சரி வருமா என்று அவன் கேட்டதுதான் காதில் விழுந்தது. அவர்கள் இருவரும் தன்னை பற்றி பேசுகிறார்கள் என்பது தெரிந்ததும் அதற்கு மேல் அவள் அங்கு நிற்கவில்லை. எப்படியோ கார்த்திக் மாமா பேசி பாட்டி மனச மாத்திடுவாங்க என்பதாகத்தான் அவள் நினைத்தாள். ஆனால் அவனுமே திருமணத்திற்கு சம்மதித்து விட்டான் என்று தெரிந்ததுமே எப்படி மாமா சம்மதம் சொன்னாங்க என்று குழம்பினாள். எதையுமே மற்றவர்களிடம் உடனுக்குடன் பகிர்ந்து கொள்ளும் குணம் அவளுக்கு கிடையாது. தனக்குள்ளேயே போட்டு மனதிற்குள் குழம்பிக் கொள்வாள்.
சிறு வயதிலிருந்தே வீட்டில் கஷ்டத்தை பார்த்து வளர்ந்ததால் சின்ன சின்ன ஆசைகளை கூட மனதில் மறைத்துக் கொள்வாள். வஞ்சி தான் மகளுக்கு என்று ஏதாவது பார்த்து பார்த்து செய்வாள். அவளாக வாய் திறந்து எதுவும் கேட்க மாட்டாள். அதேபோல் அன்னை எடுக்கும் முடிவுக்கும் மறுப்பு சொல்ல மாட்டாள். இப்போது திருமண விஷயத்திலும் அதுவே நடக்க அவளும் மனதில் குழப்பத்தோடு திருமணத்திற்கு சம்மதித்தாள். இதில் கார்த்திக் வேறு தனியாக பேச வேண்டும் என்று அழைத்துச் சென்றான். அதுவும் கடற்கரைக்கு. அவள் இருந்த ஊரில் கடல் இருந்ததில்லை. அதனால் சிறு வயதிலிருந்தே சினிமாவில் கடலை பார்க்கும்போது கரையில் நின்று கடல் அலையில் கால் வைக்க ஆசை. இப்போது கடலை அருகில் பார்க்கவும் அவளுக்கு அந்த ஆசை தலை தூக்க, மாமா கடல் கிட்ட கூட்டு போவங்களா என்பது போல் அவள் ஆசையாக பார்த்து கொண்டிருக்க, அவனோ மணல் பரப்பிலேயே அவளை அமர வைத்து, உனக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நித்யா. பாட்டி நமக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க விருப்பப்படுறாங்க. என்கிட்ட அதை பத்தி பேசினாங்க. எப்படி பாட்டிக்கு இப்படி ஒரு எண்ணம் தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. நம்ம 2 பேருக்கும் வயசு வித்தியாசம் நிறைய. அதை பத்தி பாட்டி கிட்ட பேசி பார்த்தேன். ஆனா அவங்க பிடிவாதமா இருக்காங்க. அம்மா என்னோட டீனேஜ்லயே இறந்துட்டாங்க. அப்பாவும் பிசினஸ்னு ஓடிக்கிட்டே இருப்பாரு. எனக்கு அப்போ எல்லாமாவா பாட்டி தான் இருந்தாங்க. அதனால அவங்க பேச்ச என்னால மீற முடியாது. நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டேன். ஆனா உனக்குன்னு ஏதாச்சும் ஆசை இருக்கும்ல. உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னா நீ சொல்லலாம். நான் பாட்டிகிட்ட பேசுறேன் என்றான். நான் ஏற்கனவே அம்மா கிட்ட சம்மதம் சொல்லிட்டேன் மாமா. எனக்குமே அம்மா என்ன சொல்றாங்களோ அதுக்கு மறுப்பு சொல்ல மாட்டேன் மாமா என்றாள். அப்போ பாட்டி கிட்ட ஓகே சொல்லிடுறேன் சரியா என்றவன், உனக்கு என்கிட்ட வேற ஏதாச்சும் கேட்கணுமா என்று கேட்டான். என்ன கேட்க வேண்டும்? நீ என்னை பிடித்துதான் திருமணம் செய்து கொள்கிறாயா, இல்லை பாட்டி சொன்னார்கள் என்று திருமணம் செய்து கொள்கிறாயா? அதுதான் எனக்கு தெரிய வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாளே தவிர அதை வெளியில் சொல்லவில்லை. இல்ல மாமா, எனக்கு ஒன்னும் கேட்க வேண்டாம் என்று மட்டும் வெளியில் கூறினாள். சரி, அப்ப கிளம்பலாமா? எனக்கு ஆபீஸ் போகணும் என்று அவன் சொல்லவும் சரி என்று மண்ணை தட்டிவிட்டு எழுந்தவள் கடல் அலையை ஆசையாக திரும்பி திரும்பி பார்த்தபடி அவனோடு சென்றாள். அன்றிலிருந்து இதோ இப்போது வரையான இந்த 4 மாத இடைவெளியில் கார்த்திக் மாமா என்ன பாட்டி சொன்னாங்கன்னு தானே கல்யாணம் செஞ்சுக்கிறாங்களா? அவங்களுக்கு நான் எப்படி பொருந்தி போவேன்? அவங்க எவ்வளவு நல்லா படிச்சு சூப்பரா இங்கிலீஷ் பேசுறாங்க. எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணி இருக்காங்க. அழகா இருக்காங்க. எவ்வளவு பெரிய பிசினஸ்லாம் ஈஸியா தன்னோட கம்பெனிக்கு கிடைக்கிற மாதிரி செய்யறாங்க. அப்படிப்பட்ட மாமாக்கு எப்படிப்பட்ட பொண்ணு கிடைக்கணும்? ஆனா என்ன போய் மாமாக்கு கட்டி வைக்க பாட்டிக்கு எப்படிதான் தோணுச்சோ என்று தாழ்வு மனப்பான்மையில் தத்தளித்துக் கொண்டிருந்தாள். இதோ இப்போது கூட கார்த்திக்கை வாழ்த்த வந்திருக்கும் நண்பர்களையும் அவர்களின் மனைவிகளையும் பார்த்தாள். பெண்கள் எல்லாம் புடவை மற்றும் சல்வாரில் வந்திருந்தாலும் அவர்களுக்கு பொருந்தி போவது போல் நேர்த்தியாக உடுத்தியிருந்தார்கள். இதற்கும் அவளை விட அவர்கள் அழகு குறைவுதான். ஆனாலும் அந்த நேர்த்தியாக உடுத்திய உடையே அவர்களை அழகாக எடுத்து காட்டியது. ஆனால் அவளுக்கு அப்படியெல்லாம் உடை உடுத்த தெரியாது. பண்டிகையோ இல்லை பிறந்த நாளோ, அன்றைக்கு முந்தைய நாளோ இல்லை அன்றோதான் வஞ்சி வேலை முடித்து வரும்போது அவளுக்கு புது உடை எடுத்து வருவாள். அவள் கொஞ்சம் ஒல்லியான உடல்வாகு என்பதால் அந்த ரெடிமேட் ஆடை கச்சிதமாக இல்லாமல் லூசாக இருக்கும். அதை அப்படியே தான் போட்டுக்கொள்வாள். இங்கு பாட்டி வீட்டுக்கு வந்த பின்பும் கூட குறிஞ்சியம்மாள் சுடிதார் மெட்டீரியல் எடுத்து கொடுத்தால் அதை அவளிடம் இருக்கும் உடையின் அடையாளத்திற்கே தைத்துக் கொள்வாள். குறிஞ்சியம்மாளும் பழைய காலத்து ஆள் என்பதால் அவளை மாற்ற நினைக்கவில்லை. அதேபோல் வஞ்சிக்கும் அதெல்லாம் தெரிவதில்லை. இந்த திருமணம் முடிவான போதுதான் ஞானசெல்வம் பிரத்யேகமாக ஆடை வடிவமைப்பவரை அழைத்து திருமணத்திற்கான உடைகளையும் அதன் பின் போட்டுக்கொள்வதற்கான சில உடைகளையும் தைக்க ஏற்பாடு செய்தார். அந்த ஆடைகளை உடுத்திய பின்பு நித்யாவின் தோற்றமே மாறிப்போக, அடடா என்னோட பேத்தி எவ்வளவு அழகா இருக்கா, இனி இப்படியே ட்ரெஸ் தச்சு போடு, அழகா இருக்கு என்று குறிஞ்சி அம்மாள் சொல்லவும் வஞ்சியும் அதை ஆமோதித்தாள். அப்போது கூட நமக்கு தானாகவே இப்படியெல்லாம் உடுத்தி கொள்ள வேண்டும் என்று தெரியவில்லையே. மாமாவுக்கு எவ்வளவு பெரிய ஆளுங்கெல்லாம் பழக்கம். அவங்கள பார்க்க மாமா நம்மள அழைச்சிட்டு போனா, நம்ம கண்டபடி ட்ரெஸ் பண்ணிட்டு போனா அங்க மாமாக்கு தானே அசிங்கம். என்ன போய் மாமாவுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு பாட்டிக்கு எப்படி தோணுச்சு என்று அதையே தான் யோசித்தாள். இப்போதும் அவர்களை எல்லாம் பார்க்கும்போது மீண்டும் அதே எண்ணம் தான் அவளுக்கு தோன்றியது. ஆனால் கார்த்திகேயன் நண்பர்களோ அவள் மிக அழகாக இருக்கிறாள், கார்த்திக்கு அவள் பொருத்தமானவள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த வார்த்தைகள் எல்லாம் அவளின் குழம்பிய மனதை தெளிய வைக்கவில்லை.
அவளின் குழப்பம் அந்த திருமண வரவேற்பு முடிந்து வீடு திரும்பும் வரையுமே இருக்க, அடுத்து வீட்டில் அவர்களுக்கான முதலிரவுக்கான ஏற்பாடு நடந்து கொண்டிருக்க, அவனை தனிமையில் சந்திக்கும் அந்த இரவு அவளுக்கு பதட்டத்தோடு சேர்த்து பயத்தையும் கொடுத்தது. கார்த்திகேயன் அன்னை வழி உறவினர்கள் அதிகம் பேர் திருமண வரவேற்புக்கு வந்திருந்தனர். அவர்களில் சிலர் இன்னும் இங்கு வீட்டில்தான் தங்கியிருக்க, அதில் கார்த்திகேயனுக்கு தங்கை முறை உள்ள ஒரு பெண் நித்யாவிற்கு அலங்காரம் செய்து கொண்டிருந்தாள். அந்த பெண்ணோ இன்று அவர்களின் முதலிரவு குறித்து பேசி நித்யாவை கேலி செய்து கொண்டிருக்க, உடனிருந்த சில பெண்கள் அதற்கு சிரித்துக் கொண்டிருந்தனர். ஒரு புடவை கட்டி தலை பின்றதையே நாமளே செஞ்சுக்க மாட்டோமா, எதுக்கு இதெல்லாம் இவங்க செய்யறாங்க என்று நினைத்து கொண்டு பிடிக்காமல் கடமையே என்று நித்யா அங்கு அமர்ந்திருந்தாள். ஆணுக்கும் பெண்ணுக்குமான கூடல் குறித்து அவளின் சில தோழிகள் வெளிப்படையாகவே சிலதை பேசும்போது அதையெல்லாம் நித்யா காது கொடுத்து கேட்டால் கூட அதில் கலந்து கொள்ள மாட்டாள், விலகியே இருப்பாள். ஆனால் இப்போது அவளுக்கு அலங்காரம் செய்து கொண்டு அவளுக்கு நடக்க வேண்டிய முதலிரவு குறித்து மட்டுமல்லாமல் அவர்கள் முதலிரவை பற்றியெல்லாம் கூடியிருந்தவர்கள் பேசிக் கொண்டிருக்க அவளுக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. ஆனால் அவர்களெல்லாம் கார்த்திகேயனின் உறவினர்கள் என்பதால் அமைதியாக இருந்தாள். இல்லையென்றால் மட்டும் என்னவாம், அப்போதும் வெளிப்படையாக எதுவும் பேசாமல் மனதிற்குள் தானே பேசிக் கொள்வாள். ஒரு வழியாக அலங்காரத்தை முடித்து அவள் கையில் பால் செம்பை கொடுத்து பெரியவர்களிடம் ஆசி வாங்க சொல்ல, அப்பா எப்படியோ விட்டாங்களே என்று நினைத்தபடி அவளின் அன்னை, மாமா, பாட்டி மூவரிடமும் ஆசி வாங்கிய பின் அவளை கார்த்திகேயனின் அறைக்கு கூட்டிச் செல்லவும் மீண்டும் அவளின் உடலில் படபடப்பை உணர்ந்தாள். ஒரு வருடமாக ஒரே வீட்டில் இருந்தாலும் கார்த்திக்கின் முகம் பார்த்து பேசியதே எண்ணி சில முறைகள்தான். அப்படி இருக்க அவனோடு ஒரே அறையில் எப்படி, அதுவும் அவன் மனைவியாக? கார்த்திக் வேறு அவளை விரும்பியா மணந்தான்? பாட்டி சொன்னதற்காகத்தானே அவளை திருமணம் செய்து கொண்டான். அதனால் தனி அறையில் அவளிடம் எப்படி நடந்து கொள்வானோ என்ற சிந்தனையெல்லாம் அந்த அறைக்குள் செல்வதற்குள் அவளுக்கு தோன்றியது. பின் கார்த்திக்கின் தங்கை உறவு முறை கொண்ட பெண் அந்த இடத்திலும் ஏதோ கேலி பேசி அவளை உள்ளே அனுப்ப, முகத்தில் முத்து முத்தாக வேர்வை துளிகளோடு அவள் உள்ளே நுழைந்த போது ஏசி காற்று அவளுக்கு ஜில்லென்ற உணர்வை கொடுக்க, அந்த அறையில் வீசிய நறுமணம் கொஞ்சம் அவளை சமன்படுத்தியது. அது மட்டுமல்லாமல் அறையில் கார்த்திக் இல்லாததே அவளது படபடப்பு குறைய காரணமானது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கட்டிலில் போய் தயக்கத்தோடு அமர்ந்தவள், கார்த்திக் மாமா எங்க போயிருப்பாங்க, இந்த ஃபர்ஸ்ட் நைட்லாம் வேண்டாம்னு எங்கேயாச்சும் வெளியே போயிட்டாங்களா என்று திரும்ப விபரீதமாக சிந்திக்க ஆரம்பித்து விட்டாள். அவள் சிந்தனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பது போல் கார்த்திக் கதவை திறந்து கொண்டு உள்ளே வர அவளுக்கு திரும்ப படபடப்பு கூடி கட்டிலிருந்து எழுந்து நிற்க, எதுக்கு இப்போ எழுந்து நிற்கிற, பரவாயில்ல உட்கார் என்று அவனே கைப்பிடித்து அவளை அமர வைத்தான். அவன் தொட்டதும் சிலிர்ப்பை உணர்ந்தாள். இந்தாங்க பால், நாம 2 பேரும் பாதி பாதி குடிக்கணுமா என்று சொல்லி அவள் பால் செம்பை அவனிடம் கொடுக்க, வேற என்னெல்லாம் சொன்னாங்க, கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்லலையா என்று கேட்டான். அம்மா சொன்னாங்க, பாட்டி தான் இந்த காலத்துல போய் கால்ல எல்லாம் விழ சொல்லிக்கிட்டு அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க என்று அவள் பதில் கூற, பாட்டி பாட்டி தான், அப்புறம் வேற என்ன சொல்லி அனுப்புனாங்க பாட்டி என்று அவன் கேட்கவும், வேற ஒண்ணு சொல்லலையே என்று அவள் அப்பாவியாக கூற, அவளை பார்த்து புன்னகைத்தவன் அவள் கையில் இருந்த பாலை வாங்கி கொஞ்சம் பருகிவிட்டு மீதியை அவள் கையில் கொடுத்தான். அதை அவள் குடித்து முடித்ததும், உனக்கு என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னா கேளு என்று அவன் கேட்க, நீங்க என்ன பிடிச்சுதான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்கணும் என்று மனதில் நினைத்தவள், அப்படிலாம் ஒன்னும் கேட்கறதுக்கு இல்ல என்று கூறினாள். சரி அப்ப தூங்கு, எனக்கு ஆபீஸ் ரூம்ல கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அந்த அறைக்குள்ளேயே இருந்த அவனது அலுவலக அறையான அந்த சிறிய அறைக்குள் அவன் சென்றுவிட அவள் என்ன மாதிரியாக உணர்ந்தாள் என்று தெரியவில்லை. முதலில் அவனுடனான தனிமை அவளுக்கு படபடப்பை கொடுக்க, அடுத்து அவன் இயல்பாக பேசும்போது கொஞ்சம் அது குறைந்திருந்தது. ஆனால் அடுத்து என்ன என்ற கேள்வியே அவளுக்கு இன்னும் படபடப்பை கொடுக்க, அவன் சிறிது நேரம் அவளோடு பேசிக் கொண்டிருந்தது கொஞ்சம் இதமாகவும் இருந்தது. இப்போது அவன் உறங்க சொல்லிவிட்டு செல்ல அது கொஞ்சம் ஏமாற்றத்தையும் கொடுத்தது. இன்று அதற்கு மேல் எதுவும் நடக்கப் போவதில்லை என்பதால் கொஞ்சம் நிம்மதியாகவும் இருந்தது. மொத்தத்தில் ஏற்கனவே குழம்பி இருந்தவளுக்கு கார்த்திக் மாமா ஏன் போயிட்டாங்க, ஒருவேளை என்ன பிடிக்கலையா,
அதான் போயிட்டாங்களா என்று சிந்தித்து இன்னும் குழப்பிக் கொண்டாள். பின் அப்படியே மெத்தையில் படுத்தவள் தன்னை அறியாமல் கண்ணசந்தாள். பின் உறக்கம் கலைந்து எழுந்து பார்க்க அங்கே கார்த்திக் இல்லை. கார்த்திக் மாமா இன்னுமா வேலை பார்க்கறாங்க, தூங்கவே வரலையா என்று நினைத்தவள் பின் மணியை பார்க்க அது 5 என்று காட்டியது. மணி 5 ஆகுது, இன்னும் மாமா ரூம்ல என்ன செய்றாங்க என்றவள் எழுந்து கார்த்திக் சென்ற அறைக்கு சென்று பார்க்க கார்த்திக் அங்கேயே சோஃபாவில் உறங்கிக் கொண்டிருந்தான். ஏன் மாமா இங்கே தூங்குறாங்க, என் கூட படுக்க பிடிக்கலையா? என்கிட்ட சொல்லியிருந்தா நான் தரையில படுத்திருப்பேனே. பாவம், அவங்க உயரத்துக்கு சோஃபால குறுகி படுத்திருக்காங்க என்று வாய்விட்டே கூறியவள் மாமாவை எழுப்பி பெட்ல படுக்க சொல்வோமா என்று நினைத்து, வேணாம், இப்போ நல்லா தூங்குறாங்க, நைட் வேலை முடிச்சுட்டு எப்ப படுத்தாங்கன்னு வேற தெரியல, இப்போ எழுப்புனா அவங்க தூக்கம் கலைஞ்சிரும் என்று தனக்குள்ளேயே கூறிக்கொண்டு குளியலறைக்குள் பூந்து கொண்டாள். இனி நினைக்கிற நேரத்தில் குளிக்கிறத விட்டுட்டு காலையில எழுந்ததுமே குளிச்சுட்டு தான் வெளியே வரணும், அதுவும் தலைக்கு குளிச்சுட்டு வரணும் என்று வஞ்சி நேற்று இரவே தனியாக கூப்பிட்டு சொல்லியிருந்தாள். அவள் எதுக்காக சொல்கிறாள் என்பது அவளுக்கும் புரிந்துதான் இருந்தது. ஆனால் நேற்று இரவுதான் ஒன்றும் நடக்கவில்லையே. அதனால் தலை குளிப்பதற்கு ஒன்றும் அவசியமில்லைதான். ஆனால் அதை பார்த்து அன்னை ஏதாவது கேள்வி கேட்பாள் என்பதை உணர்ந்து தலை குளித்துவிட்டு வெளியே வந்தவள் கீழே இறங்கி சென்றாள். தலையில் கட்டிய துணியோடு புடவையில் மகள் மாடியிலிருந்து இறங்கி வரும் அழகை பார்த்து வஞ்சி ரசித்தபடி நின்றிருந்தாள். அவள் இறங்கி வந்ததும், நேத்து எல்லாம் நல்லபடியா தானே நடந்துச்சு என்று அவள் கேட்க அவள் ஆம் என்பது போல் தலையை மட்டும் ஆட்டிக்கொண்டாள். சரி, பூஜை ரூமை சுத்தம் செஞ்சு வச்சுட்டேன், நீ போய் விளக்கேத்து, நான் உனக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன், குடிச்சிட்டு தலைய காய வை, காலை டிஃபன் வேலைய நானே பாத்துக்கிறேன் என்று அவள் சொல்ல சரி என்று தலையை ஆட்டிக்கொண்டாள். அவள் பூஜையை முடித்து வந்ததும் வஞ்சி கொடுத்த காஃபியை பருகினாள். வஞ்சியையும் அவளையும் தவிர அந்த வீட்டில் இன்னும் யாரும் எந்திரிக்கவில்லை. வந்த விருந்தினர்கள் வேறு எப்போது செல்வார்கள் என்பது தெரியாததால் இன்று அதிக வேலைகள் இருக்கும். அன்னையால் தனியாக அனைத்தையும் பார்த்து கொள்ள முடியாது. வந்தவர்களும் இப்படி ஏதாவது விசேஷத்திற்கு என்று வருவதால் அவர்களை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று பாட்டி சொல்லியிருந்தாள். அதனால் வஞ்சிக்கு உதவ வேண்டும் என முடிவு செய்து மீண்டும் தன் அறைக்கு வந்தவள் தலையை பிரித்து அந்த துணியால் தலையை துவட்டியபடியே ஜன்னல் புறம் இருந்த தோட்டத்தை பார்த்தாள். இங்கிருந்து பார்க்க அந்த தோட்டம் அழகாக தெரிந்தது. அவளுக்கு கொடுக்கப்பட்ட அறையில் அப்படி இருக்காது. எத்தனையோ முறை தோட்டத்தில் நின்று அழகை ரசித்திருந்தாலும் இப்படி தூரத்தில் இருந்தபடியே முழு தோட்டத்தையும் மொத்தமாக பார்க்கும்போது அழகாக இருந்தது. அதனால் கீழே செல்ல வேண்டும் என்பதையும் மறந்து தலை துவட்டுவதை கூட விட்டுவிட்டு தோட்டத்தை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தவளை திடீரென கார்த்திக் பின்னால் வந்து அணைத்தான். அவன் வந்து அணைப்பான் என்பதை எதிர்பார்க்காததால் முதலில் அவள் பயப்பட அவள் உடல் மொழியை அறிந்தவன் நித்தி, நான் தான் என்று தாபத்தோடு அவள் காது மடல்கள் அருகே உரசியபடி சொல்லியவன் அவளது ஈர கூந்தலில் முகம் புதைத்து வாசம் பிடித்தான். என்ன ஷாம்பு போடுற, உன்னோட கூந்தல் இவ்வளவு வாசமா இருக்கு, இது ஷாம்பு வாசம் தானா, இல்ல உன்னோட கூந்தலுக்கே உரிய ஸ்பெஷல் வாசனையா? திருவிளையாடல் படத்துல மன்னனுக்கு வந்த டவுட் எனக்கும் வருதே, பேசாம திரும்ப இதுக்கு ஒரு ஆராய்ச்சி நடத்திடலாமா என்று கேட்க கார்த்திக் இப்படியெல்லாம் பேசுவானா என்பது தெரியாமல் நித்யாவிற்கு அவனது இந்த பேச்சு வியப்பளித்தது. என்ன பதிலே பேச மாட்டேங்கிற என்று அவளை தன்புறம் திருப்பியவன், காலையிலேயே தோட்டத்தை ரசிக்க ஆரம்பிச்சிட்டியா? தோட்டம்னா உனக்கு பிடிக்குமா? நான் கூட இப்பெல்லாம் தோட்டத்தை ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன், ஏன்னு சொல்லு என்று கேட்டான். இப்படி அவனோடு நெருக்கமாக நின்றிருப்பதே அவளுக்கு ஒரு மாதிரி இருக்க நாணத்தில் அவளால் பேச முடியவில்லை. அவனை கண்ணோடு கண் பார்க்காமல் தலையை தாழ்த்தியபடி நின்றாள். நீ அடிக்கடி தோட்டத்துல நின்னு அங்க இருக்க பூச்செடிய வேடிக்கை பாப்பல்ல, அதுவும் இப்படி ஈரத்தலையோடு அங்க நின்னு தலைய காய வைப்பியே, அப்போ உன்னை பார்க்கும்போது புதுசா பூத்த பூ போல அழகா இருப்ப, உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கும் என்று அவன் கூறியதும், என்ன கார்த்திக் மாமா என்ன அடிக்கடி பாப்பாங்களா என்பது போல் அவள் விழிகளை விரித்து அவனை அதிர்ச்சியாக பார்க்க, ஹே, எதுக்கு இப்படி பாக்குற, நம்ம கல்யாணம் முடிவான அப்புறம்தான் அப்படி பார்த்திருக்கேன், என்ன தப்பாலாம் நினைச்சுக்காத என்று அவனது பேச்சுக்கு விளக்கம் கொடுத்தான். ஆனால் அதுவே அவளுக்கு அதிசயம்தானே. அவனுக்குத்தான் அவளை பிடிக்காது என்று நினைத்து கொண்டிருக்கிறாளே. அப்படி இருக்க அவன் அவளை ரசித்து பார்க்கிறான் என்றால் அது அவளுக்கு எப்படி இருக்குமாம்?
ஒருவேளை இவள்தானே தன் மனைவியாக போகிறாள், அதனால் அதை ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் என்று மனதிற்குள் முடிவெடுத்துக் கொண்டு கட்டாயமாக அவளை ரசிக்க பழகிக் கொண்டானோ என்றெல்லாம் அவளுக்கு விபரீதமான எண்ணங்கள் ஒரு பக்கம் தோன்றினாலும், அவனது பேச்சு அவளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க அதை வெளிப்படுத்தும் விதமாக புன்னகை பூத்தாள். அதை ரசித்தவன் அவளை இழுத்து தன்னோடு அணைத்துக் கொண்டு, ஆமா, நீ என்ன இப்படி சைட் அடிச்சிருக்கியா என்று கேட்டான். அவனை பார்த்தால் எப்போதும் ஒரு பிரமிப்புதான். அவனை எத்தனையோ முறை வியப்பாகவும் அதிசயமாகவும் பார்த்திருக்கிறாள். ஆனால் கணவனாக வரப்போகிறவன் என நினைத்து ஆசையாக அவள் அவனை பார்த்ததெல்லாம் இல்லை. இந்த திருமணம் முடிவானதிலிருந்தே அவனுக்கு பொருத்தமானவள் தானா, அவனுக்கு தன்னை பிடிக்குமா என்று யோசித்து குழம்பிக் கொண்டிருந்தவள் எப்படி அவனை ஆசையாக காதலாக பார்ப்பாளாம்? ஆனால் அவன் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டுமே. அதனால் ஆமாம் என்பது போலவும் இல்லை என்பது போலவும் மாற்றி மாற்றி தலையசைக்க அவளது செய்கையில் அவனுக்கு சிரிப்பும் தாபமும் சேர்ந்து வந்ததால் அவளை பார்த்து புன்னகைத்தவன் அவன் கழுத்து உயரத்துக்கு இருந்தவளை குனிந்து அவள் இதழோடு இதழ் பொருத்தியவனுக்கு தாபத்தை அடக்க முடியாமல் அவன் இதழ்கள் அதற்கும் கீழிறங்கி அவள் கழுத்து வளைவுகளில் ஊர்வலம் வர, அவன் கைகளோ அவள் சேலைக்கு நடுவில் தெரிந்த வெற்றிடையில் ஊர்வலம் சென்று கொண்டிருந்தது. அவனது செய்கைகளை அவள் ரசிக்கவே செய்தாலும் இது பகல் நேரம் என்பதால், மாமா என்ன செய்றீங்க என்று கேட்டவளுக்கோ அவளுக்கே அது கேட்டிருக்குமா என்பது சந்தேகம்தான். ஆனால் அவன் காதுகளிலும் அவள் கேள்வி விழ, என்ன செய்யற? ஒண்ணுமே செய்யல. நேத்து நைட்டே என்னெல்லாமோ நடந்திருக்க வேண்டியது. எங்க ரூம் அலங்காரம் செய்யறேன்னு சொல்லி ரூம் ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சு விட்டுருக்காங்க. எனக்கு இப்படி ஓவரான வாசனை எல்லாம் ஒத்துக்காது. தலைவலி, வாமிட்டிங் ஃபீலிங்லாம் இருக்கும். அதான் என்னால நேத்து ரூம்ல இருக்க முடியாம ஆபீஸ் ரூமுக்கு போயிட்டேன். இப்போ ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு வந்து நிக்கிற உன்னை என்னெல்லாமோ செய்ய தோணுது. ஆனா வீட்ல கெஸ்ட்லாம் வந்திருக்காங்களே. இல்ல ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலன்னா என்ன, ஃபர்ஸ்ட் டேவா செலிப்ரேட் பண்ணிடலாம். ஆனா இப்ப முடியாதே. ஆனா இன்னைக்கு நைட் என்னால சும்மாலாம் இருக்க முடியாது என்று அவன் கைகள் அவளது மேனியில் ஊர்வலம் நடத்த பேசிக் கொண்டிருந்தான். நேற்று அவன் தனியாக படுத்துக் கொண்டது அவளுக்கு எதையெதையோ யோசிக்க வைக்க, இப்போதைய அவனது பேச்சு அவளுக்கு நிம்மதி அளித்தாலும், ஏன் நேத்து இப்படி என்று விஷயத்தை சொன்னா என்ன என்ற கேள்வியும் பிறக்க, அவளுமே அவனிடம் வெளிப்படையாக என்ன என்று கேட்டிருக்கலாமே என்று யோசிக்க மறந்தாள். மாமா, காஃபி எடுத்துட்டு வரட்டுமா என்று கேட்க, அப்போ இப்போ சாப்பிட்ட ஸ்வீட்டோட டேஸ்ட் மறைஞ்சிருமே என்று அவன் பதில் கூறினான். அவன் சொல்வது புரியாமல் அவள் விழிக்க, இந்த ஸ்வீட்டு தான் சொன்னேன் என்று மீண்டும் அவள் இதழை சிறை செய்தவன் சிறிது நேரம் கழித்தே விடுவித்தான். சரி, நாம எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரலாம். நான் போய் குளிச்சுட்டு வரேன், நீயும் ரெடியாகு என்று சொல்லிவிட்டு அவன் குளியறைக்குள் செல்ல, அவளோ ஏதோ மாயலோகத்திற்குள் புகுந்தது போலிருக்க அதே மனநிலையோடு கீழே சென்றாள். மேலே தன் அறைக்கு சென்ற மகள் சிறிது நேரத்தில் கீழிறங்கி வரவும், கொஞ்ச நேரம் கார்த்திக் கூட இருக்கிறதான நெத்தி, நானே காலையில டிஃபன் வேலையை பாத்துக்கிறதா தானே சொன்னேன் என்று வஞ்சி சொல்ல, இருக்கட்டும்மா, மாமா குளிக்க போயிருக்காங்க, அவங்க ரெடியானதும் வெளியே போலாம்னு சொல்லியிருக்காங்க. நான் தலை மட்டும்தான் பின்னணும். அதனால கொஞ்ச நேரம் உங்களுக்கு உதவியா ஏதாச்சும் செய்யறேன். இத்தனை பேருக்கு டிஃபன் செய்யணுமே என்று நித்யா கூறினாள். ஆமா, கார்த்திக்கு காஃபி கொண்டு போய் கொடுக்கலையா? குளிக்க போயிட்டான்னு சொல்ற என்று வஞ்சி கேட்கவும், அவளை முத்தமிட்டவன் இனிப்பு சாப்பிட்டதாக சொல்லியது அவள் ஞாபகத்துக்கு வரவும், அவள் முகம் வெட்கச்சாயத்தை பூசிக்கொள்ள, இல்லம்மா, மாமா காஃபி வேண்டான்னு சொல்லிட்டாங்க, நேரா வந்து டிஃபனே சாப்பிட்டுப்பாங்க என்று பதில் கூறினாள். மகள் வெட்கப்படுவதிலேயே ஏதோ அவர்களுக்கு உள்ளான அந்தரங்க விஷயம் என்பதை உணர்ந்த வஞ்சி மகிழ்ச்சியில் சரி என்று தலையாட்டி கொண்டாள். சரி, பாட்டியும் அண்ணியோட அப்பாவும் தோட்டத்துல பேசிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இந்த காஃபியை கொண்டு போய் கொடுத்துட்டு வா, வந்து சட்னி மட்டும் அரைச்சு கொடுத்துட்டு நீ போய் கிளம்பு என்று அவள் கையில் 2 கோப்பைகள் அடங்கிய தட்டை கொடுத்ததும் அதை எடுத்துக்கொண்டு அவள் தோட்டத்திற்கு செல்ல, அவர்களுக்கு கொஞ்சம் தொலைவில் செல்லும் போதே கார்த்திக்கின் அன்னை வழி தாத்தா குறிஞ்சியம்மாளிடம் ஏதோ காரசாரமாக பேசிக் கொண்டிருந்தார். அவர் பேசுவது நித்யாவிற்கு தெளிவாக கேட்டது. அதுவும் அவளை பற்றிதான் அவர் பேசிக் கொண்டிருந்தார். என்னோட பொண்ணு இறந்துட்டா, இந்த குடும்பத்துக்கு நாங்க சம்பந்தமில்லாத ஆளாயிடுவோமா? கார்த்திக்கு நான் தாத்தா, அவனோட நலன்ல எங்களுக்கு அக்கறை இருக்கு. அவனுக்கு எத்தனை பொண்ணோட ஜாதகம் கொண்டு வந்து காமிச்சோம். நல்லா படிச்ச பொண்ணுங்க, நல்ல வசதின்னு எவ்வளவு காமிச்சோம்.
எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பொண்ண கார்த்திக்கு கல்யாணம் பண்ணிருக்கீங்க. அதுவும் எங்களை கலந்துக்காம எல்லாம் பேசி முடிச்சுட்டு கோவில்ல கல்யாணம்னு வெளி ஆளுங்களுக்கு சொல்றது மாதிரி சாதாரணமா சொல்றீங்க. அந்த அளவுக்கு நாங்க ஆகிட்டோமா? எங்க பொண்ண ஒண்ணும் நாங்க சும்மா கட்டி கொடுக்கல. சீர்வரிசை சொத்துன்னு அவளுக்கு எல்லாம் கொடுத்துதான் கட்டி கொடுத்தோம். மாப்பிள்ளை தொழிலை விரிவுபடுத்த தேவையான பணம் கொடுத்தோம். ஆனா எங்களை மருந்துக்கும் கூட மதிக்கல. சரி, எங்களை மதிக்கலனாலும் பரவாயில்ல. ஆனா கார்த்திக்கு எதுக்கு இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் செஞ்சு வச்சீங்க? அழகா இருந்தா போதுமா? நல்லா படிச்சிருக்க வேண்டாமா? 4 பேர் கூட நல்லா பழக வேண்டாமா? மண்டபத்துல கார்த்திக் கூட ஜோடியா பார்க்கும்போது நல்லா பொருத்தமா தான் இருந்தா. ஆனா பொண்ணு ரொம்ப அமைதி போல. எங்க ஆளுங்க ஏதாச்சும் கேட்டா திரு திருன்னு முழிக்கிறாளாம். பாவம், அவளும் சின்ன பொண்ணு தானே. அவளை குறை சொல்ல முடியாது. ஆனா அவ கார்த்திக்கு பொருத்தமா இருப்பான்னு நீங்க எப்படி நினைச்சீங்க? அந்த பொண்ணு உங்களோட பேத்தியா இருக்கலாம். அதுக்காக அவளை கார்த்திக்கு தான் கட்டி கொடுக்கணுமா? ஒரு நல்ல பையனா பார்த்து நீங்களே கல்யாணம் செஞ்சு வச்சுக்கலாமே என்று குறிஞ்சியம்மாளை பேச விடாமல் அந்த பெரியவர் பேசிக்கொண்டே போக, இங்க பாருங்கண்ணா, கார்த்திக்கு நீங்க எவ்வளவு உயர்வான பொண்ணை கொண்டு வந்திருக்கலாம். ஆனா கார்த்திக்குக்கும் நித்யாவுக்கும் தான் முருகன் புடிச்சு போட்டிருக்காரு. அதை என் மூலமா நடத்தி வச்சாரு, அவ்வளவுதான். நான் என்னமோ நீங்க கொண்டு வந்த வரனெல்லாம் வேணான்னு சொன்னது போல பேசுறீங்க. நாங்க எவ்வளவு கார்த்திக்கு முக்கியமோ அதே போல அவனோட அம்மா வழி தாத்தா நீங்களும் அவனுக்கு முக்கியம். அத அவனுக்கு எடுத்து சொல்லிதான் வளர்த்திருக்கேன். அதே போல நீங்க கொண்டு வந்த பொண்ணுங்களை கார்த்திக்குக்காக பார்க்கவும் செஞ்சோம். ஆனா எதுவும் ஒத்து வரல. ஏதாவது ஒரு வழியில அதெல்லாம் தட்டி போச்சு. அப்போதான் என் பொண்ணோட பொண்ணும் பேத்தியும் வந்தாங்க. அப்ப கூட அவங்க வந்ததும் நான் அவங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு நினைக்கல. கார்த்திக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் செய்யணும்னு நினைச்சேன். அதே போல நித்யாவுக்கும் நல்ல பையனா பார்த்து கல்யாணம் செய்யற பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. அத பத்தி யோசிச்சப்போ ஏன் அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க கூடாதுன்னு தோணுச்சு. அத பத்தி என்னோட பிள்ளை பொண்ணுகிட்ட பேசினேன். அவங்களுக்கும் இதுல பரிபூரண திருப்தி. அதோட கார்த்திக்கிட்ட பேசினேன். இங்க பாருங்க பாட்டி, நான் சொன்னதுனால அவன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கலாம். ஆனா நித்யாவ சுத்தமா பிடிக்கலன்னா அவன் நான் சொன்னதுக்காக சம்மதிக்கணும்னு அவசியம் இல்ல. வேண்டான்னு பிடிவாதமா சொல்லியிருப்பான். அந்த அளவுக்கு அவனுக்கும் முடிவெடுக்கும் உரிமையை கொடுத்துதான் வளர்த்திருக்கேன். அப்படி அவனுக்குமே இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கும்போது நீங்க ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? எங்க எல்லாருக்கும் இந்த கல்யாணத்துல சம்மதம்னு முடிவானதும் உங்ககிட்ட என்னோட பையன் பேசினான். ஆனா அப்போ நீங்களும் உங்க பிள்ளைங்களும் பிஸியா இருக்கோம், அதனால நீங்களே முடிவு எடுத்துக்கோங்கன்னு சொன்னீங்களா இல்லையா? அதுக்கப்புறம் தானே நாங்க கல்யாண தேதியை முடிவு பண்ணோம். சரி, எல்லாம் முடிவு பண்ணிட்டு உங்களுக்கு தெரிவிச்சப்புறம் உண்மையிலே உங்க பேரன் மேல அக்கறை இருந்தா கார்த்திக்கு ஃபோன் பண்ணி இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதமான்னு விசாரிச்சிருக்கணும். அந்த அக்கறையெல்லாம் உங்களுக்கு எங்க என்று குறிஞ்சி அம்மாள் கோபமாக கேட்க, என்ன கடைசியில என்னோட பேரன் மேல எனக்கு அக்கறை இல்லைங்கிற மாதிரி பேசுறீங்களா என்று அவரும் கோபப்படுவது போல் பேசினார். பிரச்சனை பெரிதாகுமோ என்பது போல் நித்யா பயந்து பாட்டி என்று கூப்பிட்டபடி அவள் அருகில் வந்தவள், காஃபி எடுத்துக்கோங்க பாட்டி என்று கொடுத்தாள். நீங்களும் எடுத்துக்கோங்க தாத்தா என்று அந்த பெரியவரிடம் காஃபியை நீட்ட அவளை முறைத்தபடியே அதை எடுத்து குடித்தார். நித்யாவின் முகத்தை பார்த்தே அவள் இவர்கள் பேசியதை கேட்டுவிட்டதை குறிஞ்சி அம்மாள் புரிந்து கொண்டவள், இங்க பாருங்க, கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னவரை நாம என்ன கருத்து வேணாலும் சொல்லலாம். ஆனா கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சப்புறம் எந்த குறையும் சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நித்யா படிக்கலனாலும் நல்ல பொண்ணு. கார்த்திக் புத்திசாலி பையன். நித்யாவை அவன் புரிஞ்சு நடந்துப்பான். நித்யாவும் அவனுக்கு ஏத்தது போல நடந்துப்பான். ஒரு தாத்தாவா பேரனை மனசார வாழ்த்திட்டு போங்க. தேவையில்லாததெல்லாம் பேசாதீங்க என்று குறிஞ்சியம்மாள் தீர்மானமாக கூறவும் கார்த்திக்கின் தாத்தா ஒன்றும் பேசாமல் சென்று விட்டார். அவர் சென்றதும் பாட்டி என்று நித்யா ஏதோ சொல்ல வர, இங்க பாரு, அவர் ஏதோ சொல்றாருன்னு நீ கவலைப்படாத. அப்படியே பேரன் மேல அக்கறை இருக்கிற மாதிரி பேசுவாரு. ஆனா மக இறந்து காரியம் முடிகிற வரைக்கும் தான் அவர் அக்கறை பாசம்லாம். அப்புறம் தொழில் மேல அவங்க கவனம் செலுத்திட்டாங்க. சும்மா எப்பயாச்சும் பேரனுக்கு போன் போட்டு அக்கறை இருக்கிற மாதிரி காமிச்சுப்பாங்க. அதனால இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காத என்று சமாதானம் கூறினாள். நான் அவங்க கேட்டதுக்கு பதில் சொல்லலாம முழிக்கல பாட்டி. நேத்து அலங்காரம் பண்றேன்னு ஃபர்ஸ்ட் நைட் பத்தி என்னென்னமோ பேசுறதும் கேட்கறதுமா இருந்தாங்க. அதுக்கு எப்படி பாட்டி பதில் சொல்ல முடியும் என்று கேட்டாள். இதையும் வெளியில் சொல்லியிருக்க மாட்டாள். ஆனால் கார்த்திக்கின் உறவினர்களிடம் பதில் பேசாததற்கு பாட்டி ஏதாவது தவறாக நினைக்கப் போகிறாள் என்பதால் விஷயத்தை கூறினாள். இதான் படிச்சவங்க நடந்துக்கிற விதமா?
கொஞ்சம் கூட இங்கிதம் இல்லாம இதுல எதுவுமே தெரியாம இவர் பாட்டுக்கு பேசிட்டு போறாரு. இதோ மத்தியானமே அவங்க கிளம்பிடுவாங்க நித்யா. அடுத்து இங்க என்ன நடக்குதுன்னு கூட கவலைப்பட மாட்டாங்க. அதனால தேவையில்லாம நீ கவலைப்படாத. போ, கார்த்தி கூட எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வா என்று சொல்லி அனுப்பி வைத்தாள். ஆனாலும் நித்யாவிற்கு கார்த்திக்கின் தாத்தா பேசியது மனதிற்கு வருத்தமாகத்தான் இருந்தது. ஏற்கனவே அவள் நினைத்து குழம்பும் விஷயத்தை இன்று அவர் சொன்னால் பின் அவளுக்கு எப்படி இருக்குமா? அதனால் அதையே நினைத்தபடி அன்னை சொன்ன வேலையை செய்ய சமையலறைக்குள் சென்றாள். அந்த நேரம் குளித்துவிட்டு அறையில் உடை மாற்றிக் கொண்டிருந்த கார்த்திக் ப்ளூடூத் மூலமாக யாரோடோ அலைபேசியில் காரசாரமாக பேசிக் கொண்டிருந்தான். திருமண விஷயமாக 3 நாட்களாக அவனும் அவன் தந்தை ஞான செல்வமும் அவர்களின் அலுவலகத்திற்கு செல்லவில்லை. அப்படி இருக்க அலுவலகத்தில் யாரோ செய்த தவறால் குளறுபடிகள் நடக்க அதை பற்றி அவனுக்கு தகவல் சொல்ல அது விஷயமாக அவனுக்கு உடனே அலுவலகம் செல்ல வேண்டியிருந்தது. அவன் அங்கு போய் சேர்வதற்குள் என்னென்ன செய்ய வேண்டும் என ஆணை பிறப்பித்தவன் முழுவதுமாக தயாராகி கிளம்ப ஆயத்தமாக அப்போதுதான் உள்ளே வந்த நித்யா, கிளம்பிட்டீங்களா மாமா? இதோ தலை பின்னிட்டு வந்துடுறேன் என்று சொல்லவும் தான் அவளை வெளியில் அழைத்துச் செல்ல வேண்டும் என்பது ஞாபகத்திற்கு வந்து, அவளிடம் முடியாது என்று சொல்ல முடியாததால், கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வரலாம் நித்தி, எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு என்று சொல்ல அவளும் சரி என்று தலையாட்டி அவனோடு கிளம்பினாள். காரில் செல்லும்போது கார்த்திக் அலுவலக விஷயமாக யோசித்துக் கொண்டு வந்தவன் அவளிடம் பேசாமல் வர நித்யாவோ தாத்தா பேசிய விஷயத்தை யோசித்தபடி அமைதியாக வந்தாள். கோவிலை வந்து அடைந்ததும், நீ போய் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு இரு நித்தி, நான் காரை பார்க் பண்ணிட்டு வரேன் என்று கார்த்திக் செல்லவும் அவளும் அர்ச்சனை பொருட்கள் விற்கும் இடத்திற்கு வந்து ஒரு அர்ச்சனை தட்டு கொடுங்க என்று கேட்டாள். அவரும் ஒரு பையில் அனைத்து பொருள்களையும் போட்டு கொடுக்க அவள் ரூபாய் கொடுக்க போன சமயம், என்ன வாங்கிட்டியா நித்தி என்றபடி வந்த கார்த்திக், என்னப்பா அது, தேங்காய் எப்படி இருக்கு, நல்ல தேங்காயை கொடு, இது என்ன பழம் இவ்வளவு சின்னதா போட்டிருக்க, இந்த பூ எதுக்கு வச்ச, இந்த பூ கொடு, கூட எலுமிச்சம்பழம் போட்டியா, இப்படியெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கியவன், அவங்க கொடுத்தா அப்படியே வாங்கிப்பியா, இதெல்லாம் பார்த்து வாங்க மாட்டியா, இது கூட உனக்கு தெரியாதா என்று கேட்டான். அவன் என்னமோ சாதாரணமாகத்தான் கேட்டான். ஆனால் அவளுக்குத்தான் கார்த்திக்கின் வார்த்தை வருத்தத்தை கொடுத்தது. ஏற்கனவே காலையில் கார்த்திக் தாத்தா வேறு கார்த்திக்கு அவள் பொருத்தமில்லை என்று சொன்னாரே, அது வேறு அந்த நேரம் அவளுக்கு ஞாபகத்துக்கு வந்தது. எப்போதும் பாட்டி மற்றும் அன்னையுடன் கோவிலுக்கு வருவாள். இந்த அர்ச்சனை தட்டு வாங்குவதெல்லாம் அந்த இருவரின் வேலை. அவர்கள் எப்படி வாங்குகிறார்கள் என்றெல்லாம் அவன் கவனித்துக் கொண்டிருக்க மாட்டாள். ஆனால் கார்த்திக் குறிஞ்சி அம்மாளுடன் கோவிலுக்கு வரும்போது அவர் இப்படியெல்லாம் பார்த்து பார்த்து வாங்குவதை கவனித்து அவனுக்கும் இந்த பழக்கம் வந்துவிட்டது. பின் இருவரும் சன்னிதானத்திற்குள் சென்றார்கள். குருக்களிடம் அர்ச்சனை தட்டை கொடுத்தவள் வழக்கம் போல சாமி பேருக்கு அர்ச்சனை செய்யுங்க என்று சொல்ல, என்ன நித்தி, நமக்கு இப்போதான் கல்யாணம் ஆயிருக்கு, நம்ம 2 பேர் பேர்ல அர்ச்சனை செய்ய சொல்லலாம, சாமி பேருக்கு செய்ய சொல்ற என்று கேட்டவன் இருவரின் பெயருக்கும் அர்ச்சனை செய்ய சொல்லி இருவரின் பெயர், ராசி, நட்சத்திரம் எல்லாம் கூற அவன் இதெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறானே என்பது கூட அவளது மூளைக்கு எட்டவில்லை. இதற்கு மேலும் அவன் முன்னால் எந்த தவறும் செய்துவிடக் கூடாது என்ற மனநிலையிலேயே கடவுள் சன்னிதானத்தின் முன் அவள் விளக்கேற்ற ஆயத்தமாக அவளுக்கு இருந்த பதட்டத்தில் சரியாக வத்தி குச்சியை கூட உரச முடியாமல் அவள் திணற 2-3 குச்சிகளை வீணாக்குவதை பார்த்து, என்ன உனக்கு வத்தி குச்சி கூட கிழிக்க தெரியல என்று அவன் வாங்கி விளக்கேற்ற, என்னவோ அவன் சாதாரணமாக கேட்டது எல்லாம் அவளுக்கு அவமானமாக தெரிந்தது. காலையில நல்லா பேசின கார்த்திக் மாமாவா இவங்க என்று வேறு அவளுக்கு அந்த நேரம் தோன்ற ஆரம்பித்தது. அவனுக்கோ அலுவலகத்தில் இருந்து 2-3 முறை அழைக்கவும் அந்த பிரச்சனையில் அவளிடம் கொஞ்சம் சிடுசிடு என்றுதான் பேசினான். இதில் அவசரமாக செல்ல வேண்டியிருந்ததால், நித்தி, எனக்கு அவசரமா ஆபீஸ் போக வேண்டியிருக்கு, அதனால் நீ வீட்டுக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சு போ என்று சொல்லிவிட்டு அவன் கிளம்பவும், சென்னை வந்த இந்த 1 வருடத்தில் தனியாக அவள் எங்கும் சென்றதில்லை. இதில் அழைத்து வந்த கணவன் இப்படி விட்டுவிட்டு போகவும் ஏனோ அவளுக்கு அழுகை வர அவன் கார் சென்ற திசையை பார்த்தபடி நின்றிருந்தாள்.